ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான இன்ஸ்டன்ட் பால்கோவா. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக பால்கோவா செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் இந்த இன்ஸ்டன்ட் பால்கோவா செய்கிறத ரொம்ப ஈஸியாக வித்தின் 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். பால் 2 கப், கிட்டத்தட்ட 500 ml. பால் பவுடர் 1 கப், நல்ல ஃபுல் ஃபேட் மில்க் பவுடராக எடுத்துக்கோங்க. ஜீனி 1 கப், நான் வந்து இன்றைக்கி ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், நீங்கள் நார்மல் ஒயிட் சுகரும் எடுத்துக்கலாம். கார்டமன் பவுடர், அதாவது ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், தேவைன்னா சேர்த்துக்கலாம். அப்புறம் நட்ஸ் ஆப்ஷனல், நான் வந்து பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன், நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நெய் 3 டேபிள் ஸ்பூன். இப்போ வந்து ஒரு கடாயில் நம்ம 1/2 லிட்டர் பாலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அகலமான கடாயாக எடுத்துக்கோங்க, அப்போனா கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு ரெடி ஆயிரும். நீங்கள் 2 கப் பாலுக்கு 2 கப் மில்க் பவுடர் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் இன்றைக்கி 2 கப் பாலுக்கு 1 கப் மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 கப் பாலுக்கு 2 கப் மில்க் பவுடர் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆயிடும். இப்போ வந்து இந்த மாதிரி நல்ல பால் வந்து நமக்கு ஃபுல்லாக பொங்கி வரணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொதிக்க லைட்டாக அந்த மாதிரி முறக்கு தட்டி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் மில்க் பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா இந்த மில்க் பவுடர் நல்லா கரைஞ்சி திக்னஸாக இந்த மாதிரி நல்லா பால் நல்லா திக்காயிடும். இந்த மாதிரி வந்ததும் இப்போ இதில் வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் பார்த்திங்கன்னா நான் வந்து 2 கப் பாலுக்கு 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். ஏன்னா மில்க் பவுடர்லேயும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட்னஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே கரெக்டாக தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன், நீங்கள் நார்மல் ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப சீக்கிரமாகவும் ரெடி ஆயிரும். நார்மலாக பால்கோவா செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், ஏன்னா நம்ம பாலும் சுகரும் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும். அதை இந்த மில்க் பவுடர் சேர்த்து செய்கிறனால ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஆடையாக கட்டிகிட்டே வரும். இந்த மாதிரி எடுத்து விடுங்க, பக்கத்தில் நின்று கிண்டிகிட்டே இருங்க. இந்த பால் கொஞ்சம் நல்லா திக்காக வர வரைக்கும் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ஆனால் பட் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நல்ல திக்னஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காமல் நல்லா வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்ல திக்களவுக்கு வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த பாதாம் பருப்பை லைட்டாக வறுத்து சேர்த்துக்கலாம். இது நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி சேர்த்து. இப்போ இதில் சேர்த்துடலாம் பால்கோவாவில். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். அந்த ஹீட் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் திக்காகிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாதாம் பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்டிலே ஈஸியாக செஞ்சு கொடுங்க. பாருங்கள் டெக்ஸ்சரே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.